ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை ஃபைனான்ஸ் சேனல். நம்ம முந்தின வீடியோவில் வந்து ஷேர்னா என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து டாப் 50 கம்பெனிஸ், இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனிஸில் மிகச்சிறந்த முதல் 50 நிறுவனத்தில் நீங்கள் பங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியும். எப்படி நான் கண்டுபிடிப்பேன், பெரிய 50 கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அதுக்கு பேர் நிஃப்டி 50 இல்லாட்டி நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிப்பான் இந்தியாங்கிற கம்பெனி வந்து அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி நான் எதுவும் ப்ரமோட்லாம் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா? நான் வந்து ஒரு செபி சர்டிஃபைட் இன்வெஸ்டர் கிடையாது. நான் யாரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஜஸ்ட் திஸ் இஸ் அன் எஜுகேஷனல் வீடியோ. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், $278.74 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி 50ல் ஒரு ஃபண்டை நீங்கள் வாங்க முடியும். சரிங்களா? நிஃப்டி 50 என்ன, டாப் 50 கம்பெனி, மிகச்சிறந்த 50 கம்பெனி. இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு முக்கிய காரணம் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ். அந்த டாப் 50 கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டிங்ஸில் ஆப்ஷன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, கோட்டக் மஹிந்திரா இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனங்கள் தான் இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, மாருதி சுசுகி இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கும். ஆட்டோமொபைல், பேங்கிங், ஃபைனான்ஸ், பெட்ரோலியம் எல்லாமே இருக்கும். டாப் 50 கம்பெனிஸ். இந்த டாப் 50 கம்பெனிஸில் எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் $100 கொடுத்தீங்கன்னா ₹1.55 சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு கம்பெனி போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் $13 போட்டிருக்காங்க. அதாவது 13% நீங்கள் கொடுத்த பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 2002 பார்த்திங்கன்னா $10 இருக்குது. இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா $282, $278.74 இருக்குது. ஓவராலாக நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஆனால் இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா கீழேயும் போயிருக்கு. மார்க்கெட் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதப்போ, அந்த 50 கம்பெனியும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதப்போ கீழேயும் போயிருக்கு. ஓகே, அந்த 50 கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, டாப் 50ல் அது குவாலிஃபை ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டுக்கு போவோம். லாஸ்ட்டில் கம்பெனி வந்து குவாலிஃபை ஆகலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த டாப் 50லேருந்து தூக்கிடுவாங்க. அந்த டாப் 50க்கு தகுதியான புது கம்பெனி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த டாப் 50 கம்பெனிஸ் அப்படியே ஒரே லிஸ்ட்டாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் மாற்றங்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபண்ட் மேனேஜர் பணத்தை கலெக்ட் பண்ணுறவருக்கு டாப் 50 கம்பெனிஸ் எதுங்கிறது அவர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு அவர் மேனேஜ் பண்ணுறதுக்கான வேலை வந்து ரொம்ப ஈஸி. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து உங்கள் பணத்தை வாங்கி டாப் 50 கம்பெனிஸில் பணத்தை போடுறாரு இல்லையா, அதை வேலை பார்க்குறாரு இல்லையா, அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அந்த செலவு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 0.04% அதுக்கான சார்ஜஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், $100 போட்டிங்கன்னா 4 பைசா, ஒவ்வொரு $100க்கும் 4 பைசா சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. அது வந்து இந்த ஃபண்ட் மேனேஜருக்கான செலவு. இந்த ஃபண்டுக்கு அவங்க டிசைன் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கான செலவு, அவங்க ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி பீஸ். இது ரொம்ப இந்த விஷயம் வந்து, இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.